ஹே buddies, வெல்கம் பேக் டு our சேனல் துபாய் லைஃப் டுவோ. இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்க போறோம்னா ஷார்ஜாவில் இருக்க ஷார்ஜாவோட இதயம் சொல்ற ஒரு பிளேஸ் தான் ஹார்ட் ஆஃப் ஷார்ஜா. அங்கே தான் இன்னைக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இங்கே என்னென்ன வச்சிருக்காங்க, அந்த காலத்தில் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாங்க, என்னென்ன மாதிரி ஆயுதம் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்துட்டு இதை பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு சாதாரண டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. இது அந்த காலத்துல ஷார்ஜா எப்படி இருந்துச்சுன்றத உங்களுக்கு இந்த வீடியோல வந்துட்டு எப்படின்றத காட்டுறேன். ஒரு வழியா ஒரு 20 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணி ஃபைனலாக டிக்கெட் கிடச்சிருச்சு. இது வந்துட்டு பெய்டுன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கான்செப்ட்னு தெரில. ஓகே, வாட் எவர், நம்ம உள்ளே போய் என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். நம்ம உள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அல் ஹசன் ஃபோர்ட். இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த காலத்தில் ராஜா இருந்த கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டையை தான் இன்னைக்கு வந்துட்டு மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. அது என்னன்றதை இங்கே இப்போ உள்ளே வந்துட்டோம். இது ஃப்ரீ என்ட்ரி தான். அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த வழியாக தான் நம்ம எல்லாம் உள்ளே வந்திருக்கோம். நாங்கள் இன்னும் வந்துட்டு இந்த மியூசியம் இருக்கு இல்லையா, அதை தான் தேடிட்டு இருக்கோம். Guys, we can't find anything. What to do? இதுக்குள்ள வந்தது ஏதோ ஒரு பசில் கேமுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. எங்களால கண்டே பிடிக்க முடியல. ஒரு வழியா உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. இந்த எக்ஸிபிஷன் வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி தான். இங்கே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இது என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம இன்னும் மியூசியம் போய் செக் பண்ணி பார்க்கல. மியூசியம் வந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்குது. நம்ம அதையும் போய் அங்கே போய் பார்த்துடலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, லேடா கட்டுண்டா அப்படின்றவங்க தான் வந்துட்டு ஒரு பிரேசிலியன் ஆர்டிஸ்ட். அவங்க தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1980s இதை பண்ணியிருக்காங்க. 40 வருஷமாக பண்ணியிருக்காங்க. 40 வருஷத்துக்கு மேலேயே இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க சின்ன சின்னதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப பெரிய இது வரைக்குமே பண்ணியிருக்காங்க. பெரிய சைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாமே ஹேண்ட்மேட். இதெல்லாமே அவங்க கையால் தான் பண்ணியிருக்காங்க. Wait. Bro, it's a break time. We are taking black coffee with Cheers. sugar. It's a diet. Diet friendly. Toilets are there. ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப பெருசு. இங்கே வந்துட்டு நம்ம டைம் வேணும் நம்ம இதுக்குள்ளே வந்து இது பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லையா, பிரசிலியனோடது. இப்போ நம்ம வந்துட்டு மியூசியம் தான் தேடிட்டு இருக்கோம். அது எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அதை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு அதை பொண்ணை பார்த்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஐயோ சுவாமி. ஒரு வழியாக அந்த மியூசியத்துக்குள்ளே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 10 திராம் தான். இப்போ உள்ளே வந்துட்டு என்ன இது வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். இங்கே என்ட்ரு ஆனதுமே வந்துட்டு அவங்க அந்த காலத்தில் இந்த மலையில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, மலையில் இருந்தவங்க அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, இந்த ஜாக்கெட், பின்ன அவங்களோட சேஃப்டிக்கு வச்சுருந்த இந்த அவங்களோட ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க.
அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான் இவங்க வந்துட்டு ஃபிஷ்ஷிங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உக்கு அந்த நெட்டு அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ணுறது. அப்படி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண காஃபி கப்பு, இந்த காஃபி கொட்டை, பின்ன அந்த காஃபி ஸ்டோர் பண்ணுற அந்த ஜாரு இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் என்ன வச்சுருக்காங்கன்னா அந்த டைமில் இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதெல்லாம் என்னன்றது அது இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட அந்த ஃபுட்டு இருக்கு இல்லையா, இந்த ரொட்டியும் டேட்ஸும் வச்சு தான் ஒரு ப்ரெட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பின்ன அந்த மட்டையில் பண்ண கேப்பு, இது வந்துட்டு அந்த காலத்தில் குழந்தைய வந்துட்டு இப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது பெருசாக நமக்கு இது இல்லை, நம்மளும் இப்படி தான் இருந்து வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, நான் 2 பேர் போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு இவங்க அந்த டைமில் வந்துட்டு வின்டர் டைமில் இப்படி தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயம் இது இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் உள்ள தான் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். கீழே வந்துட்டு இந்த மாவு அரைக்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஊரில் அப்படி தான் இருந்திருக்கும். இந்த மேலே வந்துட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த ஒட்டக ரேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இது அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். இது சிமிலர் கொஞ்சம் கொஞ்சம் செஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, இது என்னன்னு தெரியல. இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு ரிலீஜியஸ் டீச்சர். அதனால் இந்த அவங்க இந்த முஸ்லீம்ஸ் அந்த இதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அவங்களோட காஸ்டியூம் இது அந்த டைமில் இருந்திருக்கு. இது இப்போவுமே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தால் இவங்க போடுறாங்களே இந்த க்ரீன் கலர், இவங்க வந்துட்டு யாருன்னா, இவங்க வந்துட்டு ஹஸ்பண்டை இழந்தவங்க வந்துட்டு இப்படி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இங்கே யாரையும் இப்படி பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கிற இந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, இது அவங்களோட ட்ரெஸ்ஸு. சின்ன பசங்க பொண்ணுங்க இப்போ விமென்ஸ் அந்த டைமில் வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட காஸ்டியூம் எப்படி இருந்திருக்கு, அதை வந்துட்டு இங்கே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. இது இன்னுமே அதை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த எண்ணெய் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர்லேயே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். நான் இது வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுற இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல இவங்க ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்த்துருந்தேன். இவர் தான் அந்த டைமில் வந்துட்டு தூண்டிலில் மீன் பிடிக்கும் போது அந்த இறையெல்லாம் மாட்டிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இதை வந்துட்டு இந்த இடுப்பில் கட்டிக்கிட்டு தூண்டில வச்சுட்டு போய் பிடிக்கிறவங்க. இது யாருன்னா இந்த மெக்காவுக்கு போகிறவங்க. இது இன்னுமே இந்த கல்ச்சர் இது இன்னும் அப்படியே தான் இருக்குது. மெக்காவுக்கு போகிறவங்க இப்படி தான் காஸ்டியூம் வேர் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே வந்துட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் விமென்ஸ் யூஸ் பண்ண இந்த ஜுவல்லரி, இது சில்வர் அண்ட் கோல்டு, இது ரெண்டுலேயுமே வந்துட்டு இவங்க இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜுவல்லரிஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் தான் மெயினான விஷயம். அந்த டைமில் கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்க கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் அது. இவங்க வந்துட்டு அந்த டைமில் கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க அதெல்லாம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட காஸ்டியூமாகவும் இருந்திருக்கு, இந்த கல்யாண காஸ்டியூம். இடுப்பில் கத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த ஃபீமேல் இருக்காங்கள்ல, அவங்க யூஸ் பண்ண ஆர்கானிக் அந்த மேக்கப் ஐட்டம்ஸ். இது வந்துட்டு அந்த டைமில் கெமிக்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா. நான் இங்கே வரும்போதே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு இந்தியன் ருப்பீஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு.
ஆனால் நான் அது ஓரளவுக்கு தான் நம்பியிருக்கேன். நான் ஃபுல்லாக நம்பினேனான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு அது உண்மையாலுமே அந்த டைமில் வந்துட்டு இந்தியன் ருப்பீஸை தான் நம்ம இங்கே யூஏ ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்குன்றது இங்கே பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இவர் யாருனாக்கா, இவர் வந்துட்டு ஒரு வியாபாரி. இவர் என்னென்ன வியாபாரின்னு இந்த பலசர கடை நம்ம ஊரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வியாபாரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இவர் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காரு. அவங்க இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. சின்ன சின்ன தெராஸ் வச்சு இதெல்லாம் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண இந்த எக்யூப்மெண்ட். இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமுமே அந்த டைமில் வந்துட்டு இவங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மெயினாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருனாக்கா இவங்க தான் உமன் சோப் ட்ரேடர். இவங்க வந்துட்டு அந்த டைமில் இவங்களும் ஒரு சின்ன வியாபாரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இவங்களோட காஸ்டியூம் அவங்க இப்படி தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. இவர் தான் வந்துட்டு வாட்டர் செல்லர். இவங்க வந்துட்டு இந்த மாதிரி 2 ட்ரம்மில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் அவங்க வந்துட்டு வாட்டர் சேல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவிலையுமே இந்த மாதிரி இருந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இருக்கும் போல். அந்த டைமில் வந்துட்டு போலீஸோட காஸ்டியூம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண அந்த மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் அடிப்பட்டது, புண்ணு காயம் பட்டுருச்சு, பின்ன ஏதாச்சும் ஸ்டிச் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற டைமில் அவங்க இங்கே இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அந்த டைம்லேயே. இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கான அந்த ஒரு மெடிசன்ஸ் போல் நம்ம ஊரில் இந்த நாட்டு வைத்தியம் மாதிரி. இங்கே பாருங்கள், அந்த மியூசியம் நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்தால் இது ஒரு பிளேஸு. இங்கே பாருங்கள், எல்லாம் அவங்களோட லோக்கல் செட்டப்பில் அப்படி வச்சுருக்காங்க. லோக்கல்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த காலத்தோட ராஜாவோட கோட்டை இல்லையா. அந்த கோட்டையில் இப்போ நம்ம அந்த கோட்டையில் இருக்க டெரஸில் தான் இருக்கோம், மொட்டை மாடியில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, செமையாக இருக்குல்ல. எல்லாமே வருத்துங்க. இதுக்கு டிக்கெட் 10 ரூபா தான். 10 திராம்ஸு. நம்ம ஊருக்கு ஒரு 230 ரூபா இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே buddies, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.